சிங்கப்பெண்ணே சீரியல்ல கருணாகரன் வீட்ல தலைமறைவாயிருச்சு ரகு அன்பு கையில வசமா சிக்க போறான். அன்பு பைக்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கருணாகரனோட வைஃப் புஷ்பா அன்பை பாத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அன்பை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, அன்னைக்கு ஒரு நாள் நீ தானே என் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டியேன்னு என் புருஷன் கருணாகரன் கூட வம்பு பண்ணது. தம்பி, உனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சா என் புருஷன் கருணாகரனும் அந்த பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கிற மாதிரி ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கானான்னு சொல்லு தம்பி. அப்படி சம்பந்தப்பட்டிருந்தானா அவனுக்கு நான் இன்னைக்கே சோத்துல விஷத்தை வச்சிடுறேன்னு கருணாகரனோட வைஃப் புஷ்பா அன்பை பார்த்து சொல்ல, ரகுனவனுக்கு தான் சம்பந்தப்பட்டது யார் யாருன்னு தெரியும். ஆனா அவனே தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிச்சா மட்டும்தான் உண்மை வெளியே வரும்னு அன்பு சொல்லிட்டு இருக்க, என் புருஷன் கருணாகரன் இப்ப கொஞ்ச நாளா பண்றது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு தம்பி. இது வரைக்கும் பொண்ணுங்க விஷயமா கருணாகரன் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தது இல்ல. ஆனா இப்போ வந்திருக்குது. சொந்தம்னு சொல்லி யாரும் எங்க வீட்டு பக்கம் வந்தது கிடையாது. ஆனா இப்போ ராசையான்னு ஒருத்தனை கூட்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்கான்னு கருணாகரனோட வைஃப் புஷ்பா அன்பு கிட்ட உளறி கொட்டிடுறாங்க. இத கேட்டதும் அன்புக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இப்ப கருணாகரன் வீட்டுல தங்கி இருச்சியது ரகுவா இருக்குமான்னு. உடனே அன்பு போன்ல இருந்த ரகுவோட போட்டோவை கருணாகரனோட வைஃப் புஷ்பா கிட்ட காட்டி, இப்போ உங்க வீட்டுல தங்கி இருச்சியது இவனான்னு பார்த்து சொல்லுங்கன்னு அன்பு கேட்க, ஆமா தம்பி, இவன் தான் எங்க வீட்டுல தங்கி இருக்கான். இந்த ராசையா போட்டோ எப்படி உங்க கிட்டன்னு புஷ்பா கேட்க, இவன் தாங்கா அந்த ரகு, இவனை கையும் காலுமா பிடிச்சிட்டாலே எல்லா உண்மையும் வெளியே வந்துரும்னு அன்பு சொல்லிட்டு செம்ம வெறியோட ரகுவை பிடிக்க கருணாகரன் வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்க ரகு சோஃபால ஹாயா படுத்துட்டு இருக்க, கருணாகரனோட வைஃப் புஷ்பா வந்து, டேய் ராசையா, உன்னை பார்க்க ஒரு விஐபி வந்திருக்காருன்னு சொல்ல, யாருடா அதுன்னு ரகு பார்த்தா அன்பு மாசா கருணாகரன் வீட்டுக்குள்ளார வர, அன்பை பார்த்ததும் ரகு அரண்டு போய் தப்பிக்க ட்ரை பண்றான். அன்பு மடக்கி பிடிச்சி அடி அடினாலும் அடிக்க, ஐயோ அன்பு என்ன விட்டுறான்னு ரகு அலற ஆரம்பிக்கிறான். டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஆனந்திக்கு ஜூஸ் தர சொன்னது உண்மையாவே கருணாகரன் தானான்னு அன்பு பயங்கரமா ரகு அடிச்சு கேட்க, ஆமா ஆமா, நீ எத்தனை தடவை அடிச்சு கேட்டாலும் சரி, கருணாகரன் தான் ஆனந்திக்கு ஜூஸ் தர சொல்லி சொன்னான்னு ரகு கத்த, கருணாகரனோட கெட்ட நேரமானு தெரியல இந்த நேரம் பார்த்து வெளியே போயிருந்த கருணாகரன் வீட்டுக்குள்ளார வர, அடிபட்டு கீழே விழுந்திருக்க ரகுவையும் பயங்கரமா கொலவெறியோட நின்னுட்டு இருக்க அன்பையும் பார்த்து கருணாகரன் அரண்டு போறாரு. அன்பு பயங்கர கொலவெறியோட கருணாகரன் நோக்கி வர, டேய் அன்பு ஒழுங்கா போயிடுறா, அதுதான் உனக்கு நல்லதுன்னு கருணாகரன் மிரட்ட, டேய் கருணாகரன், உன் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் இனி பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இப்ப சொல்லு, ஆனந்திக்கு ஜூஸ் தர சொல்லி சொன்னது யாரு, உன் பின்னாடி இருக்க அந்த பெரியாள் யாருன்னு சொல்லுன்னு அன்பு கருணாகரனோட சட்டைய பிடிச்சி அடிச்சு கேட்க, கருணாகரன் மித்ரா தான்னு உண்மைய சொல்லவே மாட்டான். அப்போ கருணாகரனோட வைஃப் புஷ்பா சொல்றாங்க, யோ கருணாகரா, இந்த ரகு அந்த பொண்ணு ஆனந்திக்கு நீ தான் ஏதோ ஒரு ஜூஸ் தர சொன்னதுன்னு சொல்லிட்டான். ஒரு பொண்ணு வாழ்க்கையவா கெடுக்க பார்த்த, இன்னைக்கு உன் சோத்துல விஷத்தை கலக்கவா இல்ல உண்மையா சொல்றியான்னு புஷ்பா கேட்டதும் கருணாகரன் அரண்டு போய், ஐயோ புஷ்பா, அப்படி ஒரு முடிவெடுத்துறாதம்மா, அன்பு உனக்கு உண்மைதானே தெரியணும், நான் சொல்றேன். ஆனா அன்பு மயக்க மருந்து கலந்த ஜூஸ ஆனந்தி குடிச்சிட்டு ஜஸ்ட் உடம்பு சரியில்லாம போனதுக்கு இந்த அளவுக்கெல்லாம் நீயும் ஆனந்தியும் கலவரம் பண்றது ரொம்ப ஓவர்னு கருணாகரன் அன்பை பார்த்து சொல்ல, யோ என்ன உளர்ற, ஆனந்திக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, ஆனந்திக்கு ஜூஸ குடிக்க வச்சு ஆனந்தி மயக்கத்தில் இருக்கும் போது ஆனந்திய யாரோ கலங்கப்படுத்தி இருக்கான். இப்ப ஆனந்தி கர்ப்பமா இருக்கா. சோ அந்த அயோக்கியன் யாரா இருப்பான்னு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம்னு அன்பு சொல்ல, இத கேட்டு ரகு கருணாகரன் ரெண்டு பேருமே அதிர்ந்து போறாங்க. இதனால தான் மித்ரா அந்த அளவுக்கு பயப்பட்டாளான்னு கருணாகரனுக்கு இப்பதான் புரியுது. கருணாகரனோட வைஃப் புஷ்பா கருணாகரனை முறைச்சி பார்க்க, ஐயோ புஷ்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்ல, ஆனந்திக்கு மயக்க மருந்து ஜூஸ் கொடுத்தது மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தபடி எனக்கும் ஆனந்தி கர்ப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனந்திக்கு ஜூஸ் தர சொன்னது மித்ரா தான்னு கருணாகரன் சொல்ல, இத கேட்டு அன்பு அதிர்ந்து போய் நிக்கிறாரு. ஆனா ஆனந்தி கர்ப்பத்துக்கும் மித்ராக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு அன்பு முழிக்க, அப்பதான் கருணாகரன் சொல்றாரு, சில்வர் ஜூபிலி சம்பந்தமான எல்லா ஆதாரத்தையும் மித்ரா தான் அழிச்சிட்டு இருக்கா. சோ மித்ராக்கு ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல, செம்ம வெறியோட அன்பு கருணாகரன் ரகுவை இழுத்துக்கிட்டு மித்ராவை தேடி கிளம்புறாரு.